நர்சிங் வேலை வாங்கி தருவதாக கூறி குவைத் நாட்டிற்கு அழைத்துச் சென்று தங்களை அடித்து கொடுமைப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட இளம் பெண்கள் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 இளம் பெண்கள் நர்சிங் படித்துவிட்டு இணையதளத்தில் வேலை தேடி வந்துள்ளனர். அப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இடைத்தரகர் பிளஸி பிளியா என்பவர் குவைத் நாட்டில் வேலை வாங்கி தருவதாக இளம் பெண்களிடம் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. பின்னர் குவைத் நாட்டிற்கு வேலைக்கு சென்ற நிலையில் அங்கு 3 இளம் பெண்களையும் வீட்டு வேலைக்கு அமர்த்தி ஊதியம் வழங்காமல் அடித்து துன்புறுத்தி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் அங்கிருந்து தப்பி சென்னைக்கு வந்த பெண்கள் இதுகுறித்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். அந்த பொண்ணுக்கு இங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் அந்த பொண்ணு வேற எங்கேயும் வேலைக்கு போக முடியாமல் சிரமப்படுறாங்க. இப்போ நாங்கள் 3 பேர் எம்பசிக்கு வந்திருக்கோம். எம்பசி வந்துட்டு எம்பசி மூலயமா 2 மாதமாக கோர்ட்டு கேஸு அந்த மாதிரி அலைஞ்சு தான் எங்கள் பாஸ்போர்ட் மட்டும்தான் கொடுத்தாங்க. எங்கள் சர்டிஃபிகேட்டு லக்கேஜு நாங்கள் பே பண்ண அமௌண்ட்டு எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது. எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எம்பசிலேருந்து எவ்வளவோ வாங்கி தர முயற்சி பண்ணாங்க. எந்த இதுக்குமே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நேராக ஏர்போர்ட்லேருந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து நேராக இங்கே தான் வரோம். எங்களை அடித்து சித்திரவதை பண்ணாங்க. கெட்ட வார்த்தையில் ரொம்ப திட்டினாங்க. பசங்களோட சேர்த்து வச்சு அசிங்கமாக பேசுறது. காரில் டிரைவர் கூட போனோன்னா உங்களுக்கு அவருக்கு என்ன அஃபேர் இருக்குது இப்படிலாம் கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க எங்களெல்லாம். எங்களுக்கு எங்களோட சர்டிஃபிகேட் வேணும், எங்கள் லக்கேஜ் வேணும். நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி இனி யாரும் கஷ்டப்படக்கூடாது. எங்களுக்கு நீங்கள் இந்தியா போனாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. கொலை பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க.